ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட் இந்த சப்ஜெக்டில் யூனிட் 1 பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. அது பார்த்தோம்னா சேஃப் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. ஸோ இதில் ஒரு 10 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு. ஃபஸ்ட் யூனிட்லேயே ஒரு தேரி கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்துச்சுன்னா லம்பாக ஒரு 14 மார்க் வாங்கிடலாம். ஸோ அதில் என்னென்ன முக்கியமாக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். நம்ம கரண்ட்லேருந்து பாதுகாப்பாக எப்படி இருக்கிறது, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. மொத்தமாக 10 பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தோம்னா மின்சாரம் செல்லும் சர்க்யூட்டை தொடுவதை தவிர்க்க வேண்டும். ஸோ ஒரு சர்க்யூட்டில் சப்ளை போகுதுன்னா அதை நம்ம தொடாமல் இருந்தாலே நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா மின்சாதனங்களை பழுது பார்க்கும் பொழுது அல்லது சர்வீஸ் செய்யும் பொழுது பவர் சப்ளையை துண்டிக்க வேண்டும். ஸோ இதே ஒரு எக்யூப்மெண்ட்டை ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டரோ நம்ம அதை சர்வீஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா வச்சுங்களேன், பவர் சப்ளையை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த அதெல்லாம் பண்ணணும். பவர் சப்ளை ஆன்லேயே வச்சுட்டு நம்ம போய்ட்டு மோட்டரை பிரிக்கிறது, அது வைண்டிங்லாம் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிலாம் செக் பண்ணக்கூடாது. இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு பார்க்கும்பொழுது மின் சாதனங்களில் வேலை செய்யும் பொழுது இன்சுலேஷன் செய்யப்பட்ட கைப்பிடி அல்லது கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். ஸோ நம்ம அப்படி ஒர்க் எதுவும் பண்ணுறோம், கரண்ட் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம கை க்ளோஸ் வேர் பண்ணியிருக்கணும். ஸோ ஹேண்ட் க்ளோஸ் வேர் பண்ணியிருக்கணும். ஸோ அது முக்கியமாக ரப்பரால் செஞ்சதாக இருக்கணும். ஸோ அதில் எதுவுமே கரண்ட்டை கடத்தக்கூடிய பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஒரு கட்டிங் பிளேயரோ பார்த்தோம்னா அதில் மேலே பிளாஸ்டிக் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோட்டிங் இருக்கணும். ஸோ அதுதான் இன்சுலேஷன் சொல்கிறாங்க. அதுமாரி இல்லாத எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா எரிந்த ஃபியூசர்களை புதுப்பிப்பதற்கு முன்னாக சுவிட்சை ஆஃப் செய்ய வேண்டும். ஸோ நம்ம போகிறோம், திடீர்னு ஃபியூஸ் போயிட்டுருக்கு, நம்ம வீட்டில் நம்ம ரூமில் ஃபியூஸ் போயிட்டுருக்குன்னா நம்ம மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த ஃபியூஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபியூஸ் வேறு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படியே ஆன்லேயே இருக்கும்போது அப்படி ஃபியூஸை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஃபியூஸ் போட்டு திரும்பவும் இன்செர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஞாபகம் இல்லாமல் கையை உள்ளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தோம்னா எர்த்திங் கனெக்ஷன் எப்பொழுதும் சரியான நிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இண்டஸ்ட்ரியிலையோ நம்ம வீட்லேயோ சரி கண்டிப்பாக எர்த்திங் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக. ஸோ அப்படி எர்த்திங் பண்ணால் தான் நம்மளுக்கு ஷாக், இன்கேஸ் ஏதோ ஆக்சிடென்டலாக நம்மளுக்கு ஷாக் அடிக்குதுன்னா நம்மளுக்கு ஷாக் வராமல் அது பூமிக்கு போயிடும். ஸோ பூமிக்கு போகிறதால ஒரு பார்சியலான பாதி கரண்ட் தான் நம்ம மேலே அடிக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து பாதுகாக்கிறதே இந்த எர்த்திங் தான். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க இந்த கிரைண்டர், அயன் பாக்ஸ்லாம் பார்த்தோம்னா அதில் மேலே மெட்டல் பாடி தான் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் எலி கடிச்சோ இது எவ்வளோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டோ அது மெட்டல் பாடி ஃபுல்லாக ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கிரைண்டரோ வாஷிங் மிஷினோ அதில் கை வைக்கும்போது நம்மளுக்கும் ஷாக் அடிக்கும். இது ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணால் இந்த ஷாக் அந்த மெட்டல் பாடியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வெளில போயிட்டு ஒரு 5 அடி 6 அடி இதில் பண்ணலாம் நோண்டி ஒரு பிவிசி பைப்பு உள்ளே வச்சு பிவிசி பைப்புன்ற பாருங்கள், ஒரு கலாய் பைப்பு உள்ளே வச்சு அது மேலே உப்பு, இந்த அடுப்பு கறி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டுனா அது நல்லா க்யூரிங் ஆகிடும். ஸோ இது நல்ல எர்த்திங்காக ஒர்க் ஆகும், நம்மளுக்கு ஷாக் வராமல் பூமிக்கு போயிடும். ஸோ நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸை விட பூமியோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதால நம்ம வழியாக கரண்ட் பாஸ் ஆகாமல் பூமிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது. இதனால் நம்ம எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ன்றது தான் இந்த எர்த்திங்கோட முக்கியமான வேலையே. அடுத்து பார்த்தோம்னா 6th பாயிண்ட்டு பாதுகாப்பு உபகரணங்கள் சரியான முறையில் இயங்குகிறதா என்பதை பரிசோதித்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி போட்டு செக் பண்ணிக்கணும், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது 7th பாயிண்ட் பார்த்தோம்னா மின் சாதனங்களில் வேலை செய்யும்பொழுது கைகளில் ஈரம் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ எப்பயுமே நம்ம அதை ஒர்க் பண்ணுறோம், ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறோன்னா வச்சுங்களேன், போய்ட்டு அடுத்தது கையில் ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஈரத்தோடு தொடும்போது நம்மளுக்கு ஷாக் வரதுக்கான சான்சஸ் அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 8வது பாயிண்ட்டு மின் சாதனங்களின் மீது தண்ணீர் அல்லது கெமிக்கல்கள் சிதறிவிட்டால் பவர் சப்ளையை ஆஃப் செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை துடைக்கணும். ஸோ தண்ணி ஊற்றிக்கிச்சு ஒரு எக்யூப்மெண்ட் மேலே, இல்லை அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ஏதோ ஒன்று மேலே ஊற்றிக்கிச்சுன்னா உடனே போய்ட்டு நம்ம கையால் தொடர்த்து அவாய்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9th பாயிண்ட் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கான்டாக்டுகள் மற்றும் மின்சாரம் செல்லும் வயர்களை விபத்து ஏற்படாதவாறு கவர் செய்ய வேண்டும். ஸோ நம்ம அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் போகுது, ஸோ ஏதோ ஒரு ஒயர் போகுதுன்னா வச்சுங்களேன், அதை நல்லா ஒரு கவர் பண்ணணும், அப்படியே ஓப்பனாக விடாமல் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10th பாயிண்ட் பார்த்தோம்னா மின் சாதனங்களின் அருகே
எரியக்கூடிய திரவ பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு, அதாவது கரண்ட்டுக்கு பக்கத்தில் ஈஸியாக ஃபயர் ஆகிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வைக்கக்கூடாது. அதனால் ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏதோ ஷார்ட் சர்க்யூட்டில் ஏதோ தீப்பொறி எதுனா அந்த எக்யூப்மெண்ட்ஸில் வந்துச்சுன்னா அந்த யூஸ் பண்ணுற பொருள் மேலேயும் பட்டு ஃபுல்லாகவே எரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்க பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கொஷின் கூட, ஈஸியான கொஷின் கூட. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நான் டைம் இருந்தால் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில்